இன்னொரு மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்ல இருந்து அங்கிருந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் கொடுத்துட்டே இருந்தாங்க அண்ட் ஒரு 200 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல போய் முடிச்சிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி அண்ட் பேங்க்ஸ் இது மூணுமே நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் வீக்கா இருந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்மா அண்ட் மெட்டல்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான டெக்னிக்கல் வியூவும் டீடைல்டா பார்த்துடலாம். நம்ம ட்ரேட் எம்பரல்ல டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை பாட்டம்ல இருந்து ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து ஒரு பீக்ல வந்து முடிச்சிருக்காங்க. இந்த மந்தோட ஹைல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பாசிட்டிவ்க்கான முக்கியமான காரணம் என்னன்னா யூஎஸ் ஈரானுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர் இது நாளையோட முடிய போது இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அடுத்த டைரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நாளையோட மார்க்கெட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தான் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை ஜேடி வான்ஸ் ஆல்ரெடி இங்க ரீச் ஆயிட்டாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஈரான் சைட்ல இருந்து யாரும் வரல அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸ் டாக் சக்சஸ்ஃபுல்லா முடியுதா அல்லது வார் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நாட்களுக்கான மார்க்கெட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் 2 நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை கீனா வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல நம்ம நாளைக்கு ஒரு நாள் நல்ல ஒரு நார்மலான ஒரு டேவா இருக்கும். பட் தேர்ஸ்டேவை பொறுத்தவரை மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேல போறதோ அல்லது கீழே வரதோ வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ரீசனாலே குரூட் ஆயிலோட பிரைஸ் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கு. நியர் வந்து பார்த்தீங்கன்னா $86 and $87 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்னும் மேலே வர்ற பட்சத்தில் இந்த வார் டென்ஷன்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபர்தரா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வாரும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தையும் தொடங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பெரிய டென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அட் த சேம் டைம் யூஎஸ் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டாரிஃப் அப்படிங்கிறது போடக்கூடாது அப்படின்றதையும் அந்த டாரிஃபை திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேமெண்ட்டுக்கு யூஎஸ் ரெடியா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1 billion அளவுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனிஸ்க்கு வரப்போகுது. இது இந்தியன் கம்பெனியோட ப்ராஃபிட்ல ஆட் ஆக போகுது அப்படிங்கிறதும் அடிஷனல் இன்புட்டா எடுத்துக்கலாம். இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படிங்கிறது வெளிவரதா இருக்கு. இது மே மந்த்ல பிகினிங்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல செமிகண்டக்டர் உற்பத்திக்கு மட்டுமே $12 billion அளவுக்கான ஃபண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்காங்க. இது வந்துட்டு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது செமிகண்டக்டர் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1.13 இருக்கு பிசிஆர் ரேஷியோ. ஓவராலாவே மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதும் அண்ட் இன்னைய பொறுத்தவரை சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸை விட புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 25,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பெரிய லெவலில் கால் ரைட்டர்ஸ் இல்லை. மார்க்கெட் அது வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற அந்த டவுட்டும் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு வராங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கேப் அப்ல இருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட கண்டினியூஷன் இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்ல இருந்து கீழே வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆல்ரெடி இதோட பிரைஸ் ஹைல இருக்கு அப்படிங்கிறதுனால ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்ல இருந்து அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்படி இருந்தாலுமே நம்ம டெக்னிக்கல் வியூ பார்த்து நம்ம கன்க்ளூஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டெக்னிக்கல் வியூவா பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். பட் இப்போ வந்திருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹையர் ஹையில் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பிரைஸ் சின்னதாக கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 24,500 இந்த ரேஞ்ச் வர வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டிமாண்ட் ஜோன் 1 டச் பண்ண உடனே பிரைஸ் அதிகமான டிமாண்ட்னால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் மேலே போகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,600 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கக்கூடிய 24,850 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடிஷனலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இந்த இடங்கள்ல இருந்து அதாவது 24,600 இருந்து அப் டு 25,000 வரைக்குமே பெரிய லெவலில் கால் ரைட்டர்ஸ் இல்லை. அப்படி பார்க்கும்போது அது வரைக்குமே ஒரு ஃப்ரீ மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
பட் இருந்தாலுமே இந்த இடத்துல யூஎஸ் ஈரான் வாரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். அந்த இடத்துல ஏதாவது நியூஸ் வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாகவே இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஓவராலாக மேலே தான் போகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதே மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கணுமா, உங்களுக்காகவே ஒரு 3 days கோர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றோம். இதுல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லயே டீச் பண்றோம். இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே வர்ற பட்சத்தில் வர்றது எல்லாமே கரெக்ஷனுக்காக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கரெக்ஷனுக்கு வரணும்னா அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,513 இதை பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இங்கே வந்தாலுமே அடுத்த டிமாண்ட் இருக்கு, இங்கேருந்து மேலே போகணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கலாம். கொஞ்சம் ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 24,320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் இங்கே வந்தாலுமே ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அண்ட் டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 24,320 பிரேக் பண்ணுச்சுன்னா 24,270 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறதும் பியர்ஸ் இதுக்கு மேல தான் கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே இப்போ புல்ஸோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. எங்க வந்தாலுமே புல்ஸ் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இது எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். பர்டிகுலராக தேர்ஸ்டே இது எக்ஸ்பைரியா இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதோட ரேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பிரைஸ் மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஹெவியான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட அல்லது புல்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் ஃபர்தரா மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும் வியூவா இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கீழே வரணும் அப்படின்னா அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 79,247 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது இமீடியட்டா இந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 79,090 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 78,822 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதையும் பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் ஃபர்தரா கீழே இறங்கணும் அப்படிங்கிறதும் அண்ட் டிமாண்ட் ஜோன் 4 இருக்கக்கூடிய 78,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இங்க வந்தாலுமே ஹெவியான டிமாண்ட் இருக்கிறதுனால பிரைஸ் மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சின்னதா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 5 இருக்கக்கூடிய 78,261 இந்த ரேஞ்ச் வர வந்தாலுமே பிரைஸ் இங்க இருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஓவராலாவே மார்க்கெட் எங்க கீழே இறங்கினாலுமே மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் புல்ஸோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் இருக்காங்க அப்படிங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. சப்போஸ் இந்த கரண்ட் ஜோன்ல இருந்து மேல வர்ற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 79,360 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த லெவலா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அதாவது 79,790 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகலாம். அப் டு வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 80,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுனாலே ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாகவே சென்செக்ஸை பொறுத்தவரை மேலே தான் வரணும் அப்படிங்கிறதும் எங்கே கீழே இறங்கினாலுமே பையர்ஸோட அதாவது புல்ஸோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மேலே தான் வரணும் அப்படிங்கிறதையும் ஓவராலாக புரிஞ்சுக்கலாம்.